பெஸ்ட் moral ஸ்டோரீஸ். ராவுலபாலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல சூரையா அப்படிங்கிற சோம்பேறி ஒருத்தன் இருந்தான். அவன் எப்பவுமே எந்த வேலையும் செய்யாம சுத்திக்கிட்டு இருப்பான். வீட்லயே உக்காந்துக்கிட்டு சுத்திக்கிட்டு 3 நேரம் வயிறு நிறைய சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருப்பான். சூரையாவை பார்த்து அவனோட பொண்டாட்டி ரொம்பவே கவலைப்பட்டா. புருஷன் சோம்பேறியா இருந்ததுனால வீட்டு பொறுப்பு மொத்தமும் காந்தம் மேலதான் விழுந்தது. அதனால எப்பவுமே கோவமா கத்திக்கிட்டு இருப்பா. ஏங்க எந்திருங்க, சூரியன் மூஞ்சுக்கு மேல உதயமானாலும் இப்படியே படுத்து தூங்கிக்கிட்டே இருப்பீங்களா? மாட மேய்க்கிறதுக்கு கூட்டிட்டு போனோம், சீக்கிரமா எந்திருங்க. இன்னும் படுத்து தூங்கிக்கிட்டே இருந்தா எப்படிங்க? எந்திருங்க மேல அப்படின்னு எழுப்பிக்கிட்டு இருந்தா. என்ன காந்தம் நீ சொல்றது? நான் சீக்கிரமா எந்திருக்கணுமா? எதுக்காக நான் சீக்கிரமா எந்திருக்கணும்? ஆமா, மாடுங்களை நான் எப்போ மேய்க்கிறதுக்கு கூட்டிட்டு போயிருக்கேன்னு சொல்லு பாக்கலாம். மாட மேய்க்கிறதுக்கு கூட்டிட்டு போவதா நீ இருக்கியே? எந்த ஜென்மத்துல நான் என்ன பாவம் பண்ணி தொலைச்சேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சிருக்கீங்க. இவ்வளோ பேச்சு பேசுறவ என்ன எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்ட? புத்தி இல்லாம தாங்க உங்கள மாதிரி ஒருத்தனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நம்மள பெத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா நீங்க வீட்லயே உக்காந்து பொம்பளை கையால சாப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னா. இங்க பாரு காந்தம், இப்போ என்ன சமையல் செஞ்சிருக்க? எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. சீக்கிரமா சுட சுட சாப்பாடு போட்டு கொடு, நான் சாப்பிட்டு கிளம்பணும். ஏன்யா 3 நேரம் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ள சும்மா உக்கார வேலை தானே உனக்கு அப்படின்னு சொல்லி காந்தம் சாப்பாடு போட்டு கொடுத்தா. என்ன காந்தம் எப்ப பார்த்தாலும் காய்கறிய சமைச்சு கொடுக்கற? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கலாம்ல. செஞ்சு கொடுக்கறேங்க, செஞ்சு கொடுக்கறேன். எதுக்கு செஞ்சு கொடுக்க மாட்டேன்? என்ன மாதிரி நீங்களும் வேலைக்கு போனா நீங்க கேக்குறதெல்லாம் நான் உங்களுக்கு சமைச்சு கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா. என்னத்துக்கு? என்ன போய் வேலைக்கு போக சொல்ற? என்னால வேலைக்கெல்லாம் போக முடியாது. சரி சரி, நீ என்ன சமைச்சு கொடுக்கறியோ அதையே சாப்பிட்டுக்கிட்டு நான் வீட்லயே இருக்கிறேன். எனக்கு நாட்டுக்கோழி குழம்பெல்லாம் வேண்டாம். அதுக்குள்ள ஆட்டு கொட்டையில இருந்து ஆடுங்க எல்லாம் கத்துற சத்தம் கேட்டுச்சு. அதுக்குள்ள சூரையா சாந்தம்மாவை பார்த்து இப்படி சொன்னான். என்ன இந்த ஆடுங்க கத்திக்கிட்டே இருக்குதுங்க? இதுங்க கத்திக்கிட்டே இருந்தா என்னால சரியா தூங்க முடியாது. சீக்கிரமா ஆட்ட மேய்க்க கூட்டிப்போ. இங்க பாருங்க, நீங்க வேலைக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்ல. இந்த ஆடுங்களை மேய்க்கிறதுக்கு கூட்டிட்டு போனா போதும். நானாவது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு 4 காசு சம்பாதிச்சுக்கிட்டு வரேங்க. நீங்களாவது போங்க அப்படின்னு சொன்னா. சூரையா எதுவுமே பேசாம சாப்பிட்டு முடிச்சிட்டு நிதானமா எந்திரிச்சு வந்து எதுவுமே பேசாம படுத்து தூங்குனா. காந்தமுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. என்ன பண்றதுன்னே தெரியாம சும்மா பேசாம இருந்தா. அந்த நேரம் பார்த்து அந்த ஊரு பெரிய மனுஷனான கோட்டையா காந்தம் வீட்டுக்கு வந்தாரு. கோட்டையாவ பார்த்த உடனே சாந்தம் இப்படி பேசினா. ஐயா வணக்கங்க ஐயா, எங்களை தேடி எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? என்ன விஷயங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. ஒண்ணு இல்ல காந்தம்மா, உங்க வீட்டுக்காரரு எந்த ஒரு வேலைக்கும் போவாம வீட்டுல சும்மாதான் உக்காந்து இருக்காருன்னு எனக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சது, அதான் வந்தேன். என்கிட்ட காவலுக்கு ஆளு வேணும், அதுக்கு உங்க வீட்டுக்காரரை அனுப்புறீங்களான்னு கேட்க வந்தேன். காந்தம்மா கோட்டையா பேசுறத பார்த்து சூரையா தூங்குறவன் எந்திரிச்சு உக்காந்தான். என்ன கோட்டையா, உங்களுக்கு எந்த வேலையும் இல்லையா? நான் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். என்ன பார்த்தா காவலுக்கு வர மாதிரியா தெரியுது? இங்கிருந்து கிளம்பி போங்க, இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இந்த மாதிரி ஒரு புருஷன் கூட எப்படிமா நீ வாழ்க்கை நடத்துற? இந்த வேலை செய்ய எத்தனையோ ஜனங்க என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு உன் புருஷனை நம்பி இங்க வந்தேன் பாரு. எனக்கு தான் புத்தி இல்ல. யாரு வந்து என்ன வேலைக்கு கூப்பிட்டாலும் நான் வேலை செய்ய மாட்டேன். இப்படியே படுத்துக்கிட்டு என்னோட நாட்களை கழிச்சிருவேன். சூரையா அப்படி சொன்ன உடனே காந்தம் சூரையா கிட்ட வந்து சண்டைய போட்டா. ஏய்யா, உனக்கு வேலை செய்ய இஷ்டம் இல்லன்னா வேலையை செய்யாம வீட்லயே இருந்துட்டு போ. அதை தவிர வீட்டுக்கு வந்தவங்களுக்கு மூஞ்சிக்கு நேரா இப்படி சொல்றியே, உனக்கு கொஞ்சமாச்சு புத்தி இருக்காயா? எருமாடு மேல மழை பெஞ்ச மாதிரி நீயும் அதே மாதிரிதான், அப்படிதான் இருப்ப. ஏன்னா நீ வேலைக்கு போ, நான் எதனா வேண்டான்னு சொல்றேனா? ஆமாங்க, நான் தான் வேலைக்கு போனோம். ஏன் என்ன போக சொல்ல மாட்டீங்க? நான் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்த 3 நேரமும் நல்லா தின்னுபிட்டு உக்காந்துருப்பீங்க. எப்படியும் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்றீங்கல்ல, சரி வாங்க ஆட மேய்க்கிறதுக்காச்சு போலாம் அப்படின்னு காந்தம்மா தன்னோட புருஷன் வரமாட்டேன்னு சொன்னா கூட கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனா. சூரையாவுக்கு இஷ்டம் இல்லைன்னா கூட பொண்டாட்டி பின்னாடியே போனாரு. சாந்தம்மா எல்லா ஆடுங்களையும் கூட்டிக்கிட்டு மேய்க்கிறதுக்காக போனாங்க. அங்கே பக்கத்துல வயல் இருந்தது. ஆடுங்களை அப்படியே விட்டா வயல்ல போய் இறங்கிடும் அப்படின்னு பத்திரமா வயல்ல இறங்காத மாதிரி பில்லு மேய்க்கிறதுக்கு விட்டா.
நான் சூரைய மட்டும் வெறும் பேருக்கு மட்டும்தான் ஆடு மேய்க்கிறேன்னு வந்தா. ஒரு பக்கம் பில்லுகிட்ட உக்காந்துகிட்டு ஒரு மரத்தடியில நிம்மதியா உக்காந்துருந்தா. காந்தம்மா ஆடுங்கள எந்த பக்கமும் போகாத மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தா. காந்தம்மா கோவமா சூரையா கிட்ட இப்படி சொன்னா, ஏன்யா பேருக்கு மட்டும் என் கூட வந்து உன் பாட்டுல நீ உக்காந்துருக்கியே, ஆடுங்க அந்த பக்கம் வயலுகிட்ட போகுது. அப்படி வயலுகிட்ட போனா அந்த விவசாயிங்க நம்மள சும்மா விடுவாங்களா? நம்ம ஆடுங்க போய் அவங்களோட வயல ஏதாச்சும் பண்ணிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கிட்ட தானே தண்டம் கட்ட சொல்லுவாங்க. உங்களுக்கு கொஞ்சமாச்சு புரியுதா? இப்படி எவ்வளவுதான் சொன்னாலும் சூரைய எந்திரிச்சு வரவே இல்லை. அங்க வயலுகிட்ட 2 விவசாயிங்க வந்தாங்க. நிம்மதியா உக்காந்து இருக்கிற சூரையவை பார்த்து சிரிச்சாங்க. கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற காந்தம்மாவை பார்த்து கவலைப்பட்டாங்க. அதுல சன்னியாசி அப்படிங்கிற ஒருத்த சூரையவை பார்த்து இப்படி சொன்னான், என்ன சூரையா இந்த மாதிரி மரத்துக்கடியில சோம்பேறி மாதிரி உக்காந்துகிட்டு இருக்க? பாவம் இல்லையா உன்னோட பொண்டாட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா? உனக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்லையா? இங்க உக்காந்துகிட்டே இருக்கிறதுக்கு போய் உன் பொண்டாட்டிக்கு உதவி செய். என்ன சன்னியாசி ஐயா, எனக்கு இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கெல்லாம் பழக்கம் இல்ல. சின்ன வயசுல இருந்தே எனக்கு பழக்கம் இல்ல. இப்ப போய் என்ன வேலை செய்ய சொல்றீங்க? நீங்க வயல் பார்க்க வந்தவரு, உங்க வேலையை பார்த்துக்கிட்டு நீங்க போனோம். அதை தவிர என்ன வேலையை பார்க்க சொல்றீங்க? உங்களுக்கு அவளை பார்த்து கவலையா இருந்தா நீங்க போய் உதவி செய்யுங்க. பாவம் சன்னியாசிராவ் அந்த வார்த்தையை கேட்டு எதுவுமே பதில் சொல்ல முடியாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. சாயங்காலமாச்சு. காந்தம் நிதானமா ஆடுங்களை மேய்ச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. வயலுகிட்டிய உக்காந்துருந்த சூர்யாராவையும் கூட்டிக்கிட்டு ஆடை மேய்ச்சிக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டா. இப்படி காந்தம் வீட்டுக்கு வர வழியில ஒரு குண்டு இருந்தது. அத கவனிக்காம காந்தம் அதுக்குள்ளேயே காலை விட்டுட்டா. அவ்வளோதான். காந்தம் காலை விட்டதுனால கொஞ்சம் அடிபட்டுருச்சு. அதுல இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருந்தது. அத பார்த்து அவ அழுதுகிட்டு இருந்தா. காந்தமுக்கு அதுக்கப்புறம் நடக்க முடியாம அங்கே நின்னு இருந்தா. ஆட்டுக்குட்டிங்களை நிதானமா வீட்டுக்கு அனுப்பிட்டா. அப்போ சூரையா அங்க இருக்கிற ஜனங்களோட உதவி எடுத்துக்கிட்டு சூரையா காந்தம்மா தூக்கிக்கிட்டு அங்க பக்கத்திலேயே இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போனா. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே டாக்டர் காந்தம்மாவை பார்த்து அவளுக்கு நல்லபடியா மருந்து கொடுத்து அதுக்கப்புறம் கட்டு போட்டாங்க. டாக்டர் காந்தம்மா பார்த்து இப்படி சொன்னாங்க, காந்தம்மா ஒரு 2 நாள் நீங்க ஹாஸ்பிட்டலே இருந்துகிட்டு மருந்து எடுத்துக்கணும். அப்பதான் சீக்கிரமா குணமாகும். நீங்க ரெஸ்டே இல்லாம வெளியே போனீங்கன்னா அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு காலு குணமே ஆகாது. காந்தம்மாவுக்கு டாக்டர் பேச்சு கேட்ட உடனே ரொம்ப பயமாயிடுச்சு. உடனே காந்தம்மா டாக்டரை பார்த்து இப்படி கேட்டா, டாக்டர் எனக்கு காலு எப்ப சரியாகும்? என் புருஷன் ஒரு சோம்பேறி, அவன் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டான். என் காலு எப்ப சரியாகும்னு சீக்கிரமா சொல்லுங்க ஐயா, நான் சீக்கிரமா வேலைக்கு போகணும் அப்படின்னு டாக்டரை பார்த்து கேட்டா. கவலைப்படாதம்மா, கூடிய சீக்கிரத்துல காலு குணமாயிடும். அதுக்கப்புறம் நீங்க எந்த வேலையை வேணாலும் செய்யலாம். அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. மறுநாள் காந்தம்மாவை பார்க்க அவங்க அம்மா சாந்தம் வீட்டுக்கு வந்தாங்க. இப்படி காந்தம்மா வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வர வழியில பக்கத்து வீட்டு சுஜாதம்மாவை பார்த்தாங்க. காந்தம்மாவுக்கு வயலுக்கு போயிட்டு வரும்போது காலுக்கு அடிபட்டுருச்சு. இப்ப அவங்க வீட்ல இல்ல ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு சொன்னாங்க. உடனே அவங்க அம்மா பதறி போய் ஹாஸ்பிட்டல் இருக்கிற பொண்ணை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே சூரையா வீட்டுக்கு வந்தான். காந்தம்மாவை பார்த்த உடனே சாந்தம்மா ரொம்ப கவலையோட இப்படி கேட்டாங்க, அம்மா காந்தம், என்னம்மா இப்படி ஆயி போச்சு? உன் புருஷன் ஒரு சோம்பேறி, தெரியாத தனமா உன்னை அவனுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். உன்னோட நிலைமைய பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப பயம் எடுக்குதுமா. டாக்டர் வந்து உன் காலுக்கு மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் நீ உன் வீட்டுக்கு போக வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அம்மா, என் வாழ்க்கையை நினைச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் உன் கூடயே வந்து உன் கூடயே செத்துடுறேம்மா. அதே நேரத்துல டாக்டர் அங்க வந்து காந்தம்மோட காலையெல்லாம் பார்த்து மருந்து கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அப்போ சாந்தம்மா காந்தம்மாவை அவங்க கூடயே அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. சூரையா பொண்டாட்டி வீட்டுல இல்லாததுனால அவனும் சமைச்சு சாப்பிடல. அந்த ஆடுங்களுக்கும் எந்த ஒரு சாப்பாடு தீனியும் கொடுக்கல. பாவம் பசியில ஆடுங்க கத்திக்கிட்டு இருந்தது. காந்தம் வீட்டுல இல்லாதப்பதான் சூரையாவுக்கு தன்னோட பொண்டாட்டியோட அருமை புரிஞ்சது. அவன் கவலையோட, நம்மளாலதான் நம்ம பொண்டாட்டிக்கு காலுக்கு அடிபட்டுச்சு, நம்ம அவளை நல்லா பாத்துக்கிட்டு இருந்திருந்தா அவளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. இதுக்கப்புறம் தன்னோட பொண்டாட்டிய நல்லா பாத்துக்கணும்னு யோசிச்சான். சூரையா அவனோட பொண்டாட்டியோட அருமையை தெரிஞ்சுக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு போனான். சூரையா காந்தம்மா கிட்ட போய்
இங்க பாரு காந்தம்மா, இதுக்கப்புறம் நான் தப்பு பண்ண மாட்டேன். வீட்லயே சும்மா உக்காந்து இருக்க மாட்டேன். நாளையில இருந்தே வேலை செய்த வீட்ல இனிமே இருக்கவே மாட்டேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டான். வா வீட்டுக்கு போலான்னு பொண்டாட்டிய கூப்பிட்டான். காந்தம்மா அந்த வார்த்தையை கேட்ட உடனே சூரையா கிட்ட வந்தாங்க. பொண்ண உன் கூட வீட்டுக்கு அனுப்பி வைக்க மாட்டேன். ஏன்னா நீ வேலைக்கே போவாம வீட்டுல சோம்பேறியா தானே உக்காந்துக்கிட்டு இருக்க. நீ மாறினது உண்மையா இருந்தா இதுக்கப்புறம் நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் என் பொண்ணை வந்து கூட்டிட்டு போ. வேலைக்கு போலனா என் கூடியே என் பொண்ணை இங்கே நானே வச்சுக்குவேன். இல்லைன்னா உன் வீட்டுக்கு அனுப்பவே மாட்டேன். என்னங்கத்த அப்படி சொல்றீங்க? நாளையில இருந்து நான் என் பொண்டாட்டிய ரொம்ப நல்லா பத்திரமா பாத்துக்கிறேன். நம்பிக்கையோட என் கூட வீட்டுக்கு அனுப்பி வைங்கத்த. நான் என் பொண்ணை உன் கூட அனுப்பி வைக்க மாட்டேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உன்ன மாதிரி ஒரு சோம்பேறிக்கு என் பொண்ணை கொடுத்து என் பொண்ணோட வாழ்க்கைய என் கையாலேயே நாசம் பண்ணிட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணதுனால என் பொண்ணு இன்னைக்கு இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. என் பொண்ணு இந்த மாதிரி கஷ்டப்படுவான்னு நான் கனவுல கூட யோசிக்கல. அப்படி சொல்லாதீங்க அத்தை, நான் மாறிட்டேன். என் பொண்டாட்டியே என்ன மாத்திட்டா. காலம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. நான் கண்டிப்பா மாறிடுவேன். இதுக்கப்புறம் எப்பவுமே வேலைக்கு போய் காந்தம பத்திரமா நான் பாத்துக்கிறேன். நீ எப்படிப்பா மாறுவ? நீ மாறுவேன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. இதுக்கப்புறம் நீ ஒழுங்கா வேலைக்கு போய் சம்பாதி. என் பொண்ணு அதுக்கப்புறம் அனுப்புறேன். அதுக்கு முன்னாடி உன் கூட அனுப்பவே முடியாது அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் சூரையா வெளியே போய் கஷ்டப்பட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சான். அதை பார்த்த காந்தம்மா தன்னோட மருமக மாறிட்டான் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. இப்படி நாட்கள் போக போக சூரையா மேல சாந்தம்மாவுக்கு நம்பிக்கை வந்தது. காந்தம்மோட காலு கூட குணமாயிடுச்சு. சூரையா மாறிட்டான் அப்படின்னு காந்தம்மா இன்னும் ஆடுங்களை வாங்கி கொடுத்தாங்க. காந்தம்மா தன்னோட புருஷன் கூட சேர்ந்து புருஷன் வீட்டுக்கே போய் ஆடுங்கள் எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்பவுமே நம்ம சோம்பேறியா இருக்காம எல்லா வேலைங்களையும் செஞ்சுக்கிட்டு எல்லாரு கூடயும் சேர்ந்து ஒத்துமையா சண்டை சச்சரவு இல்லாம வாழ ஆரம்பிக்கணும். மதிலையா அப்படிங்கிற கிராமத்துல ராமு லக்ஷ்மணா அப்படிங்கிற அண்ணன் தம்பி இருந்தாங்க. அவங்க ஒரே வீட்டுல தான் இருந்தாங்க. அவங்களது கூட்டு குடும்பம். ராமு லக்ஷ்மணாவுக்கும் கல்யாணமாச்சு. ராமு பொண்டாட்டி சாந்தி, லக்ஷ்மணா பொண்டாட்டி ஷர்மிளா. ராமு அவனோட சொந்த பணத்துல ஒரு அரிசி குடோனை வச்சிருந்தான். இப்படி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். லக்ஷ்மணா நிறைய படிச்சிருந்தாலும் அவனுக்கு வேலை இல்லாம வீட்ல இருந்துகிட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் காலையில ராமு லக்ஷ்மணா 2 பேரும் நல்லபடியா பேசிக்கிட்டு இருந்தாங்க. டே தம்பி ராமு, நம்மளுக்கு தான் கோடவுன் இருக்குல்ல, இப்போ பண்டிகை சமயம். இந்த கோடவுன்ல வேலை செய்ய ஜனங்க ரொம்ப குறைவா தான் வராங்க. எனக்கு துணையா இருக்க நீ வரியாடா? சரிங்க அண்ணன், யாரோ மாதிரி நீங்க என்ன இப்படி கூப்பிடணுமா என்ன? சரிடா தம்பி, அப்போ சீக்கிரமா சாப்பிட்டு என் கூடிய வாடா. சரிங்க அண்ணன், இருங்க சாப்பிட்டு சீக்கிரமா வரேன். சர்மிளா, நான் அண்ணன் வேலை செய்யற கோடவுனுக்கு போறேன். அண்ணனுக்கு கொஞ்சம் வேலையில துணையா இருக்கேன். இது பண்டிகை நேரமாச்சே, ஜனங்க யாரும் வரமாட்டேங்கிறாங்களா, நான் போறேன் அப்படின்னு அவனோட பொண்டாட்டி கிட்ட சொன்னான். சரிங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு அவனோட பொண்டாட்டி ஷர்மிளா சொன்னா. அண்ணன் தம்பி 2 பேரும் ஸ்கூட்டர்லயே 2 பேரும் கிளம்பி கோடவுனுக்கு போனாங்க. லக்ஷ்மணா நல்லா படிச்சவன். லக்ஷ்மணா கம்ப்யூட்டர் முன்னாடி உக்காந்துகிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ராமு ஜனங்களுக்கு எங்கெங்க என்னென்ன போடணும் அப்படின்னு அதை பத்தி சொல்லி வேலை வாங்கிக்கிட்டு இருந்தான். இப்படி அண்ணன் தம்பிங்க 2 பேரும் நல்லபடியா ஒத்துமையா வேலை செஞ்சாங்க. இந்த பக்கம் வீட்ல சாந்தி ஷர்மிளா 2 பேரும் ஒத்துமையா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஷர்மிளா சாந்தி கூட ஒத்துமையா அக்கா தங்கச்சிங்க மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் ராமையா வேலை செய்யற இடத்துல ஒரு ஆள் இருந்தான். அவன் பேரு சாந்தையா. அவன் ராமையா லக்ஷ்மணா ஒத்துமையா இருக்கிறது பார்த்து அவங்களை எப்படியாவது பிரிக்கணும்னு பிளான் போட்டான். கோடவுன்ல காசோட விவகாரத்தை எல்லாம் லக்ஷ்மணா செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்படி நாட்கள் போச்சு. ஒரு நாள் காலையில ராமு சீக்கிரமா கோடவுனுக்கு வந்தப்போ அந்த சாந்தையா இதுதான் சரியான நேரம் அப்படின்னு ராமுகிட்ட, ஐயா நீங்களே இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க, உங்க தம்பி இன்னும் வரல? வருவான் சோமையா, அவனுக்கு கொஞ்சம் வேலை கொடுத்துட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் பார்த்துட்டு வருவான். நான் பில்லை எடுத்து வைக்கணும்ல, அதுக்குதான் சீக்கிரமா வந்தேன். ஐயா நீங்க எதுவுமே யோசிக்கலன்னா உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டா, நீங்க உங்க தம்பியோட அதிகமா வேலை செய்றீங்க. உங்க தம்பியோட நீங்க தான் அதிகமா கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க. உங்க தம்பிக்கு கொஞ்சம் வேலை செய்ய சொல்லலாம்ல. என்ன சோமையா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? அவன் யாரோவா? அவன் என்னோட தம்பி, சின்னவன் கூட. அதனால
நிறைய வேலைய நான் செஞ்சாலும் பரவாயில்ல. ஐயோ ஐயா, நான் வேணும்னு சொல்லலங்க ஐயா. ஆனா உங்களோட கஷ்டத்துல தான் உங்க தம்பி வளர்றாரு. அவரே சொந்தமா ரைஸ் மில்ல கூட கட்டியிருக்காரு. அவரே அப்படி வாழும்போது நீங்க அவங்களுக்கு செலவு பண்ணா நீங்க எப்ப பணக்காரர் ஆவறது? உங்க கோடவுன்ல வேலை செஞ்சு உங்க தம்பி பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு அப்படின்னு கலக்கத்தை மூட்டி விட்டான். ராமு சீத்தையா சொன்னதே யோசிச்சுக்கிட்டு, என் தம்பி என்னோட குடோன்லயே வேலை செஞ்சு பெரிய பணக்காரர் ஆகுறானா? நாங்க 2 குடும்பமும் ஒரே வீட்ல தான் இருக்கோம். இதுக்கப்புறம் ஒரே வீட்ல இருக்கக்கூடாது. என்னோட குடோன்ல வேலை செஞ்சு அவன் எப்படி பணக்காரர் ஆவான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே லக்ஷ்மணா குடோனுக்கு வந்தான். அப்போ ராமு இருக்கல. லக்ஷ்மணா காசை கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்குள்ள ராமு வந்தான். அண்ணன், எங்க போயிருந்தீங்க? நான் காசை கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆ, சரி சரி, ஏதோ நல்ல காரியத்தை செய்யற மாதிரி சொல்ற. அண்ணன் மூஞ்ச திருப்பிக்கிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். ராமு கோவப்பட்டுக்கிட்டு போறத பார்த்து லக்ஷ்மணா, என்ன இது, இன்னைக்கு எங்க அண்ணன் இவ்வளவு கோவமா இருக்காரு? எதுக்கு? யாருக்கிட்டயாவது இவரு சண்டை போட்டாரா? இல்லனா வியாபாரத்துல நஷ்டம் ஆயிருக்கும், அதுக்குதான் இப்படி இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். லக்ஷ்மணா எப்பவும் போல அரிசி குடவனுக்கு வந்தப்போ ராமு மூஞ்சிய திருப்பிக்கிட்டான். அத பார்த்த உடனே லக்ஷ்மணா ராமுவை பார்த்து இப்படி கேட்டான். லக்ஷ்மணா கூப்பிட்ட உடனே ராமு லக்ஷ்மணாவை பார்த்து இப்படி சொன்னான். அண்ணன், என்ன ஆச்சு? எதுக்காக அவ்வளோ கோவமா இருக்கீங்க? என்ன நடந்தது? ஏதாவது வியாபாரத்துல உங்களுக்கு நஷ்டமாயிடுச்சா அண்ணன்? இல்ல இல்ல, எனக்கு வியாபாரத்துல எந்த நஷ்டமும் ஆகல. என்னோட வாழ்க்கையில தான் நஷ்டமாயிடும் போல. நான் சம்பாதிக்கிற காசுல தான் என் குடும்பத்தை பார்த்துக்கணும். ஆனா யாரோ எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, எதுக்கண்ணு அப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க? நானும் கஷ்டப்படுறேன் இல்லன்னு. என்னைக்கும் பேசாம இன்னைக்கு ஏன்னு இப்படியெல்லாம் பேசுறீங்க? நான் தான் அதிகமா சம்பாதிக்கிறேன். எனக்கு வர வருமானத்துல தான் இந்த குடும்பமே நடக்குது. உன்னோட சம்பாதனைக்கு முன்னாடி என்னோட சம்பாதனை தான் அதிகம். அதுக்காக தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நம்ம 2 குடும்பமும் பிரிஞ்சு வேற வேற ஆயிட்டோம்னா அவங்கவுங்க கஷ்டத்துல அவங்கவுங்க குடும்பம் வளரும். லக்ஷ்மணனுக்கு ராமு சொன்ன உடனே என்ன பேசணும்னே தெரியாம மௌனமா நின்னுட்டான். ராமு வீட்டுக்கு போய் அங்க நடந்த பிரச்சனைய பத்தி தன்னோட பொண்டாட்டிக்கிட்ட சொன்னான். அந்த விஷயத்த கேட்ட சாந்தி இப்படி சொன்னா, ஏங்க, யாராவது சொல்லி கொடுத்து பேசுறீங்களா இல்ல நீங்களே சுயமா முடிவெடுத்து பேசுறீங்களா? நீங்க தான் அவரை வேலைக்கு கூட்டிட்டு போனீங்க. நீங்க படிக்கல, அதனால கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க. அவரு படிச்சிருக்காரு, அதனால அவரு கஷ்டப்படாம சம்பாதிக்கிறாரு. அப்பாவுக்கு அப்புறம் அண்ணன்னு நீங்க தானங்க இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அவரை விட்டுட்டு நம்ம தனியா போறது தப்பு இல்லையா? அது ரொம்ப பெரிய தப்புங்க. இங்க பாரு சாந்தி, நான் சொன்னது செய். அதை தவிர எனக்கு நீ புத்தி சொல்ல வராத. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும். நம்ம தனி கொடுத்தனும் போயே ஆகணும். அதுக்கேத்த ஏற்பாடு பண்ணு. நான் யாரு பேச்சையும் கேக்குறதாவே இல்ல. சரிங்க, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க தம்பியோட அருமை உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டா. இப்படி மறுநாள் லக்ஷ்மணா எப்பவும் போல கோடோனுக்கு வந்தா. கோடோன்ல இருக்கிற ஜனங்க எல்லாம் அவங்கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசினாங்க. அவன் கூட எப்பவுமே கோடவுன்ல இருக்கிற ஜனங்க கிட்ட சந்தோஷமா பேசிக்கிட்டு அவங்க மனசுல நல்ல இடத்த பிடிச்சிருந்தான். இத ராமு கூட பார்த்தான். ராமு தன்னோட மனசுல, இவனை எப்படியாவது இந்த கோடவுனுக்கு வர விடக்கூடாது. இவன் என்னை விட நல்ல பேரை சம்பாதிச்சிருக்கான். இந்த ஜனங்களை இவன் கூட வேலை செய்யவே விடக்கூடாது. அப்போ அவங்களே எனக்கு எதிராவே திரும்பிடுவாங்க. அப்புறம் என் தம்பி என்னை விட பெரிய பணக்காரன் ஆயிடுவான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான் ராமு. அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. டே தம்பி, எனக்கு நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்கிறது எனக்கு பிடிக்கலடா. அதனால நான் தனி கொடுத்தனும் போனோன்னு யோசிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, நான் ஒண்டியா சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல தான் இந்த குடும்பமே உக்காந்து சாப்பிடுது. உனக்குன்னு பெரிய சம்பாத்தியம் எதுவுமே இல்ல. நீ கூட என்ன நம்பிதான் வாழ்ற. அதனால இதுக்கப்புறம் ஒன்னா இருக்கிறத விட்டுட்டு அப்பா அம்மா சொத்தை நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம். சரி அண்ணன், உனக்கு என்ன தோணுதோ அதுபடி நீ செய். எதுக்கு சொல்றேன்னா, உனக்கு ஒரே வீட்டுல நம்ம எல்லாம் இருக்கிறது இஷ்டம் இல்ல. எனக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு. உங்க இஷ்டப்படி செய்யுங்க. நான் வேணா போயிடுறேன். சரி, அப்போ காலையிலேயே நம்ம சொத்தை பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மண போய் படுத்துக்கிட்டான். ராமு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு லக்ஷ்மணவோட கதவை தட்டினான். அண்ணே, என்னங்கண்ணே, காலையில சீக்கிரமா எந்திரின்னு சொன்னல, சீக்கிரமா எந்திரிச்சு வெளியே வா.
அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மணா அவனோட பொண்டாட்டி ஷர்மிளாவை கூட்டிக்கிட்டு வந்தான். இங்க பாரு தம்பி, நம்ம அப்பா சம்பாதிச்ச வீட்ல புது வீடு எனக்கு, பழைய வீடு உனக்கு, நம்ம விளைவிக்கிற வயலு எனக்கு, நம்ம விளைச்சலே போடாம இருக்கிறோமே வயலு அது உனக்கு. அண்ணன் புது வீடை வேணா நீங்க எடுத்துக்குங்க, ஆனா எனக்கு விவசாயமே தெரியாது, அந்த மாதிரி வயலை எனக்கு கொடுக்காதீங்க. அந்த இடத்துல தண்ணிக்கும் கஷ்டம்தான், அங்க விளைச்சலே செய்ய முடியாது. எப்படிங்க அண்ணன் நான் அங்க விளைச்சல செய்வேன்? ராமு மட்டும் புது வீட்டையும் நல்லா தண்ணி இருக்கிற இடமா பார்த்து அவன் எடுத்துக்கிட்டான். அந்த இடத்து கூட சேர்ந்து பெரிய கிணறையும் அவனே எடுத்துக்கிட்டான். லக்ஷ்மணா அவங்க அண்ணன் சொன்ன மாதிரியே பழைய வீட்டுக்கே வந்துட்டான். அந்த பழைய வீடு ரொம்ப தூசி தும்மலா இருந்துச்சு. அந்த வீட்டை பார்த்து லக்ஷ்மணா அவன் பொண்டாட்டி ஷர்மிளா ரொம்ப கவலைப்பட்டாங்க. என்ன பண்ண போறோம்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க இப்ப நம்ம கவலைப்பட்டு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. நம்ம எந்த கஷ்டம் வந்தாலும் தைரியமா நிமிர்ந்து நிக்கணுங்க, அப்பதான் நம்ம நல்லா வாழ முடியும் அப்படின்னு முடிவெடுத்து அவங்க 2 பேரும் தைரியமா அந்த வீட்டை சுத்தம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்த அந்த வயலையும் விவசாய பூமியா ஆக்குனாங்க. ஆனா விவசாயம் செய்ய அந்த பூமியில தண்ணி இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்றதுன்னு லக்ஷ்மண யோசிச்சான். அப்போ அந்த இடத்துக்கு ஷர்மிளா வந்தா. அப்போ லக்ஷ்மணா ஷர்மிளா கிட்ட இப்படி சொன்னா, ஷர்மிளா, நம்ம விவசாயம் செய்யணும்னு துடிக்கிறோம், ஆனா இந்த பூமியில தண்ணியே இருக்காது. இந்த மாதிரி நிலத்துல நம்ம என்ன பண்ண முடியும்? ஏங்க அவ்வளோ கவலைப்படுறீங்க? நம்ம இருக்கிற இடத்துல ஒரு கிணற தோண்டலாங்க. அப்போ அந்த கிணத்துல பூமி அடியில தண்ணி இருக்கும். அந்த தண்ணி நம்மளுக்கு விவசாயத்துக்கு உபயோகத்துக்கு வரும். எதுக்கு நம்ம கவலைப்படணும்? ஆமா சர்மிளா, நீ சொல்றது கூட உண்மைதான். எவ்வளவு நல்ல ஐடியா உனக்கு தோணி இருக்கு அப்படின்னு புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து ஒரு பக்கம் கிணற தோண்டலாம் அப்படின்னு முடிவெடுத்து புறப்பட்டு வந்தாங்க. அவங்க யோசிச்ச மாதிரியே அங்க கிணற தோண்ட ஆரம்பிச்சாங்க. இப்படி புருஷன் மண்ணை தோண்டி தோண்டி கொடுக்க பொண்டாட்டி போய் கொட்டிக்கிட்டு இருந்தா. லக்ஷ்மணா மண்ணை தோண்ட தோண்ட உள்ள தங்கம் புதையில இருந்தது. அவங்க தோண்ட தோண்ட தங்கம் வெளியே வந்துகிட்டே இருந்தது. கடவுள் எங்களுக்காக கொடுத்த புதையல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. லக்ஷ்மணா கொஞ்சம் தங்கத்தை கொண்டு போய் தங்க நகைக்காரங்கிட்ட கொடுத்தான். அவன் இது நல்ல தங்கம்னு சொன்னான். அந்த தங்கத்தை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பணத்தை கொடுத்தான். அந்த பணத்துல அவங்களும் பெரிய வீட்டை கட்டினாங்க. ராமு அடுத்தவங்க பேச்ச கேட்டு ரொம்ப கடங்காரனா ஆயிட்டான். அவன் அவனோட கோடனியும் வித்துட்டு அவனோட வயல கூட வித்துட்டான். இருந்தாலும் அவனுக்கு கடன் அடிக்க பணம் பத்தல. அதுக்கப்புறம் அவனுக்கு இருந்தது அவனோட வீடு மட்டும்தான். தன்னோட தம்பிக்கு அவன் செஞ்ச துரோகத்தை நினைச்சு தம்பிகிட்டயே மறுபடியும் வந்தான். தம்பி, என்ன மன்னிச்சிடுறா. அவங்க இவங்க பேச்ச கேட்டு உன்னை வீட்டை விட்டே வெளியே அனுப்பிட்டேன். உன் காலில் விழுந்து கேக்குற, என்ன மன்னிச்சிடுறா. நீ தாண்டா என்ன காப்பாத்தணும், என்ன காப்பாத்துறா. சேச்ச அண்ணன், எதுக்காக அப்படி பேசுறீங்க? நீங்க வயசுல பெரியவங்க, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. இப்ப என்கிட்ட இந்த வீட்டை தவிர எதுவுமே இல்ல, எல்லாத்தையும் இழந்துட்டேன். நம்ம தலையில என்ன எழுதிருக்கோ அதுதான் நடக்கும். நீ எங்கேயுமே போவாது. நீ என் கூடிய இதே வீட்ல இரு. நம்ம 2 பேரும் ஒத்துமையா இருக்கலாம். இப்படி ராமு லக்ஷ்மணா 2 பேரும் ஒரே வீட்ல இருந்துகிட்டு சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம யாருக்காவது அநியாயம் பண்ணா அந்த அநியாயம் நம்மளுக்கே திரும்பி துரோகமா மாறிடும். இதுதான் இன்னியோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்.